போண்டாவாய மானம் கப்பலேறி போனதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. பட்டாணிகளும் தமிழ் புத்தாண்டுக்கு ரெடி ஆகணும்ல. வணக்கம் மங்காளி. நீயா? நீ இருக்கிற இடத்துல நான் மூச்சு கூட விட மாட்டேன்டான்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணவல. தும்சுக்கிட்டா கோழி அம்கறாப்ல அம்கி நாங்க ஒரு பக்கம் போட்டு விட்டுக்கிட்டு இருந்தா நான் ஈசா ஒரு பக்கம் போண்டா அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அட கூட்டுக்களவாணி பையலுகளா பிளான் பண்ணி பண்றீங்களாடா? நான் அடிச்சிட்டு ஓடுது. ஒரு பீஸ ரெடி பண்ணி முடிச்சிட்டு நீ போ நீ வாணி இன்னொன்னு கூப்பிட்டா குடி என் சட்டைய நானே போட்டுக்கிறேன். எவ்வளவு அகராதித்தனம். ரெண்டு மொட்டைங்களுக்கு சட்டை போட்டுக்க பிடிக்கல அப்படியே வேண்டா விருப்பமே இல்லாத பங்காளிகளா தான் போட்டுக்கிட்டானுங்க. நல்ல நாள் அதுமா பட்டாணிகள் ரெண்டு பேரும் பிடிச்சி உட்கார வச்சு அலங்காரப்படுத்தி பொட்டு பூ வைக்காம விடுவேன்னா நானு. ஆனா ஷிண்டு மேடம் ஒரு சிக்னல் கொடுத்தது புச்சர் போட்டாம ஒரு ஆட்டத்தை அங்கதான் நடந்தது ட்விஸ்ட். போண்டா மானம் கப்பலேறி மிதந்து வெகு தூரம் சென்று விட்டது. மானமாவது மண்ணாங்கட்டியாவது வேட்டியை நீங்க கிழிக்காம விட மாட்டேன்டா. அந்த வேட்டி மேல என்னதான் கோவமோ. வேட்டியலனாலும் புச்சர் மாஸ்டானா ஃபயர் கமெண்ட் பண்ணுங்க. ஷிண்டு மாளிகைனா பிங்க் கார்டு கொடுங்க.